கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளில் சங்கீதம் 57 1வது வசனம் வாசிக்கலாமா? எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும், உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்ளுகிறது, விக்கினங்கள் கடந்து போக மட்டும் உமது செட்டைகள் நிழலிலே வந்து அடைவேன். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவீது சவுலுக்கு தப்பியோடி கெபியில் ஒதுங்குறான், கெபியில் பயந்து கொள்ளுகிறான். அந்த நேரத்தில் வாசிக்கப்பட்ட அந்த நேரத்தில் தன்னுடைய ஜீவன் நஷ்டம் நேரிடாதபடி கர்த்தர் காப்பாற்றினதற்காக பாடப்பட்ட ஒரு சங்கீதம். சரிங்களா? இந்த இடத்துல சங்கீதக்காரனாகி தாவீது சொல்லும் பொழுது, விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் உமது செட்டையின் நிழலிலே வந்து அடைவேன். ஆமென். அல்லேலூயா. எப்போவுமே பாருங்களேன், ஒரு விக்கினம் அப்படின்னா என்னங்க? கவலைக்கு மேலே பயம் சூழ்ந்த ஒரு காரியம்தான் விக்கணும். பயம் சூழ்ந்த கவலை அதான் விக்கணும், இல்லைங்களா? ஒரு மரண பயம், அது விக்கணும். அந்த விக்கினங்கள் கடந்து போக மட்டும் நான் எங்கே இருக்கணும் அப்படின்னா, அவருடைய செட்டின் கீழே இருக்கணும். ஆமென். இல்லை, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் அவருடைய அற்புதமான கரத்தில் அவருடைய செட்டின் கீழே மறைந்து கொள்வான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கி நீங்களும் நானும் கவலை வரும் பொழுது, பயம் வரும்பொழுது எங்கே போகிறோம்? அப்படியே செட்டின் கீழே போய் புகுந்து கொள்கிறோமா, அல்லது உலகத்தோடு உலக மக்கள்கிட்ட போயிட்டு நம்ம உதவி கேட்கிறோமா? ஆண்டவரே, இந்த காரியத்தை எனக்கு விளங்க காண்பீங்கப்பா அப்படின்னு ஆண்டவர்கிட்ட நம்ம நிற்கிறோமா? தேவ பிள்ளைகளே, அவருடைய நிழல் எப்படிப்பட்டது? அவருடைய நிழல் எப்படிப்பட்டது? அவருடைய கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் அப்படின்னு வேதவசனம் சொல்லுகிறது. என்ன ஆபத்து வந்தாலும் அவருடைய கரத்தின் நிழல் உங்களை என்னை மூடிக்கொள்ளும். ஆமென். அல்லேலூயா. செங்கடலை கர்த்தர் ரெண்டா பிளந்து இஸ்ரவேலர்களை செங்கடலுக்கு நடுவே கடந்து போக பண்ணினார். சும்மாவா? அவருடைய கரத்தின் நிழல் அவங்க மேலே இருந்தது. பின்னாடியே பார்வோன் சேனை துரத்திக்கிட்டு தான் வருது. ஆனாலும் கூட கர்த்தர் அழகாய் அவர்களை வழி நடத்தினார். அங்கே மட்டுமா? கானான் போய் சேரும் வரைக்கும் அவருடைய மேக ஸ்தம்பம், அக்கனி ஸ்தம்பம் நிழலாய் அவர்கள் மேலே வந்தது. ஆமென். அதுதாங்க அடைக்கலம், அதுதாங்க அவருடைய ஷிக்கினா, அதுதாங்க அவருடைய செட்டை நிழல். இல்லை, எப்படி பாதுகாவலாய் அவர்களை கொண்டு போனாரோ அப்படி இன்றைக்கும் உங்களை என்னையும் பாதுகாவலாய் கர்த்தர் நடத்தி வருகிறார். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர்கிட்ட கேட்போம், என் ஆத்துமா அண்டிக் கொள்ளுகிறது. நம்ம ஆத்துமா அப்படி இருக்கணும்னா என்ன செய்யணுமா? நம்ம ஆத்துமா அவரை அண்டிக் கொள்ள வேண்டும். நம்ம ஆத்துமாவை வேற எங்கேயும் விடக்கூடாது. அவர் சமூகத்தில் அவரை அண்டிக் கொள்ளுகிற ஆத்துமாவா நம்ம அதை ட்ரெயின் பண்ணி விட்டுணும். டெய்லி ஆண்டவரண்டை போய் நம்ம ஆத்துமா உட்கார வைக்கணும். என் ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? கர்த்தரையே நோக்கி அமர்ந்துரு, கர்த்தரே உனக்கு பதில் சொல்வார் அப்படின்னு சங்கீதக்காரன் சொல்லுவது போல, இன்றைக்கு நீங்களும் நானும் ஆத்மாவுக்கு கற்றுக் கொடுக்கணும். என்ன வந்தாலும் தெய்வ சமூகத்தில் அமருகிற ஆத்மாவா நம்ம ஆத்மா இருக்குமானால் என்ன செய்யுமா? விக்கினங்கள், நம்முடைய மன வியாகுலங்கள் வரும்பொழுது அவருடைய செட்டின் கீழ் நாம் போய் நிழலிலே தங்குகிற கிருபையை பெற்றுக்கொள்வோம். அதனால் இந்த நாளில் உங்களுக்கு எனக்கு இறங்குகிற தெய்வத்தில் வந்திருக்கிறோம். நிச்சயமாக உங்களுக்கு எனக்கு அவர் பதில் செய்வாராக. ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வமே, நல்ல பரிசுத்தாவே எங்களோடு பேசியிருக்கிறீங்க. எங்களுக்கு அடைக்கலமானவரே, உங்கள் நிழலில் எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. கேட்க போகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you all.